தற்போது அண்மை செய்தி. பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்தவர்களை ராகுல் காந்தி நேரில் சந்திக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சென்றிருக்கும் ராகுல் காந்தி பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்தவர்களை சந்திக்க இருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் பகுதிகளில் ஏவுகணை தாக்குதலில் சிதைந்த வீடுகளை நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராகுல் காந்தி ஆறுதல் கூறினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், விவரம். அதாவது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதிக்கு சென்று தற்பொழுது அங்கு பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சந்தித்து குறிப்பிட்டது போல ஆறுதல் கூறி வருகின்றார். ராகுல் காந்தி டெல்லியில் தனது இல்லத்திலிருந்து கிளம்பி அங்கு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் பகுதிக்கு சென்று தற்பொழுது அங்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து வருகின்றார். பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு துயரமடைந்த குடும்பங்களுக்கு ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக அதனை வெளிப்படுத்துவதற்காகவே தற்பொழுது ராகுல் காந்தி அங்கு சென்றிருப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் நடைபெற்ற அந்த எல்லை தாண்டிய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்ச் மாவட்டம் தான் தற்பொழுது அவர் சென்றிருக்கின்றார். அங்கு தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களை சந்தித்து இந்த கடினமான நேரத்தில் அவர்களுடன் துணை இருப்பதாக தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக ராகுல் காந்தி அங்கு சென்றிருக்கின்றார். ஏற்கனவே ராகுல் காந்தி முன்னதாக ஏப்ரல் 25ஆம் தேதி பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்தவர்களை சந்திப்பதற்காக ஸ்ரீநகருக்கு சென்றிருந்தார். அப்பொழுதும் அவர் அங்கு துணைநிலை மற்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரையும் சந்தித்திருந்தார். தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் இங்கு வந்திருக்கின்றார். இந்த நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி அங்கு சென்றிருக்கின்றார். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் அந்த பயங்கரவாத தாக்குதலின் போது பூஞ்ச், அதேபோல ரஜோரி, பாராமுல்லா மற்றும் குப்வாரா ஆகிய மாவட்டங்கள் பாகிஸ்தானுடைய கடுமையான தாக்குதலால் மிக கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தது. பொதுமக்கள் உயிரிழந்திருந்தார்கள் மற்றும் அவர்களுடைய சொத்துக்களுக்கும் உடைமைகளுக்கும் குறிப்பிடத்தக்க சேதமானது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் அரசு இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு நிவாரண உதவிகளும் வழங்க அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான ராகுல் காந்தி தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் சென்று அங்கு அந்த பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்பொழுது ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். தகவலுக்கு நன்றி ஆண்டன்.